Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு கிரீமியான ஒரு சேமியா பாயாசம் தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அதுக்கு நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன். இதுல நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். இதுக்கு நெய் கம்மியா இருந்தாலே போதும். நான் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பாருங்க ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 15 காஞ்ச திராட்சை வச்சிருக்கேன். அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பலூன் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்யிலே பாருங்க நான் 3/4 கப் அளவுக்கு சேமியா வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சேமியா பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க சேமியா எடுத்துட்டேன். அதே நான் பேன்லயே 1/2 லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சாத பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வச்சிருக்கேன். பாயாசத்துக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். இது ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து கொதிக்கட்டும். பாருங்க பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏடையை அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பால் பாருங்க ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா பார்த்தீங்கன்னா சேவரட் சேமியா எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து பாயாசத்துக்கு நல்லா இருக்கும். அது வறுத்த சேமியா வந்தாலும் நெய்யில் இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா நமக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சைடில் வர இந்த ஏடையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுடலாம். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேமியா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி கிள்ளுனா நம்ம கிள்ள வரணும். ரொம்பவும் குலைவாக வேக வச்சிடாதீங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க, இல்லைன்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதிக்கட்டும். சர்க்கரையும் நமக்கு கரைஞ்சிக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் உருக்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆற கெட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்படி உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலோ லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியோ ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நம்ம ஏற்கனவே வறுத்த முந்திரி திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம சேமியா பாயாசம் ரெடிங்க.